அதன் பிறகு ஒரு சிலர் சொன்னாங்க, வெறும் அக்னி மட்டும் வைத்து வழிபடக்கூடாது, ஒரு கலசத்தை வைத்து வழிபட வேண்டும். ஏன்னா அக்னி இருந்தால் ஒழிய இதற்கெல்லாம் 12 ஆண்டுகளாகும், 16 ஆண்டுகளாகும், 20 ஆண்டு. என்னை விட இந்த அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லோகத்தில் அவமானப்பட்டவங்க நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அந்த பல்ட்டி அடிக்கும்போது என்னுடைய மரணத்தை, அந்த மரண ஓலம்னு சொல்லுவாங்க பாருங்க, மரண ஓலம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி மரணம் தெரிஞ்சா எப்படி அப்படியே வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். நாம் இன்னைக்கு திரிசக்தி வராகி பீடம் திரிஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பேன், என்னுடைய குருஜி வராக குருஜி வேலூரில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அவரை எப்படி நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் நம்ம பதிவு பார்த்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து அம்பாளையும் குருஜியையும் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய மனசில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இருந்தது என்னோடய குருஜி தான். அதனால தான் எல்லா இடத்துலையும் குருஜி சொல்லியிருக்காரு இதை அப்படின்னு சொல்லி தான் பேசவே செய்வேன். ஸோ அப்படிப்பட்ட குருஜிகிட்ட பொதுமக்களான நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் குருஜி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது ரொம்ப நாளாக இது வந்து பிளானில் இருந்தது. ஐயாவும் வந்து வேறு எந்த சேனலுக்கும் பேட்டின்னு கொடுக்கவே மாட்டாங்க. சரிம்மா நீ சொல்கிற நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிற வகையில் இன்றைக்கி இந்த பேட்டி வந்து இருக்கும். இது ஒரு நேர்காணல் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகிற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். அதை தான் இன்றைக்கி, அதுவும் அம்பாளுடைய திருவருள்னால குருவருள்னால இன்றைக்கி குருஜிகிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. என்னை மாதிரி மனசு குழப்பத்தில் எதை தேடி அலைஞ்சா என்னுடைய கவலைகள் தீரும் அப்படின்னு நானுமே அப்படி தான் வந்தேன். ஆனால் வாயை திறக்காமலே உட்கார்ந்துருந்தேன் உங்ககிட்ட. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தீங்க, அதுவும் நான் சொல்லாமலே செஞ்சீங்க நீங்கள். அது மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறவங்களோட கணக்குகளை உங்களால் எப்படி அதை படிக்க முடியுது? உங்களுக்கு எப்போ அம்பாள் அந்த சக்தி கொடுத்ததா நீங்கள் உணர்றீங்க? ஏன்னா உங்கள் முன்னாடி வந்துட்டு என் கடைக்கு வந்து நிறைய பேர் அழுதுருப்பாங்க, அல்லது ஃபோனில் வந்து நிறையவே கதறுவாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்க, என்ன பண்ணுறது. நான் சாதாரண பெண், எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் எங்கள் குருஜியை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்கறதுக்கான வழியெல்லாம் சொல்லுவேன். ஸோ அப்படி யார் முன்னாடி வந்து நின்னாலும் அவங்கள பற்றி அவங்கள்ட்ட எதுவுமே கேட்காம சொல்லக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு அம்பாள் எப்போ கொடுத்ததா நீங்கள் உணர்றீங்க? இது முதல்ல சொல்லணும்னா ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னுடைய கதையே தான் இதுக்கு காரணம். நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒளி வைத்து ஒரு தீபம் வைத்து வழிபட ஆரம்பித்தேன். அந்த தீபம் வச்சு வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அக்னிக்கு வந்தேன். அதை யாக குண்டத்தை வச்சு வழிபட்டேன். அதன் பிறகு ஒரு சிலர் சொன்னாங்க, வெறும் அக்னி மட்டும் வைத்து வழிபடக்கூடாது, ஒரு கலசத்தை வைத்து வழிபட வேண்டும். ஏன்னா அக்னி இருந்தால் வருணனும் இருக்கணும்னு சொன்னாங்க. சரி, முன்னோர்கள் சொல்கிறார்கள், இதை நாம் தவிர்க்க வேண்டாம் என்று ஒரு கலசத்தை வச்சு வழிபட ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த கலசத்தையே தான் ரொம்ப நாள் அக்னி கலசம் ரெண்டுத்தையும் வச்சு பூஜிச்சே வந்துட்டு இருந்தேன். பின்னொரு காலத்தில் எல்லாமே இருக்கே, நமக்கு ஒரு சிலை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஏங்கியது தான். இது ரொம்ப அதிசயமான ஒரு உண்மை தான். மனம் ஏங்கியது தான். அதாவது அன்றைய தினமும் ஒரு பஞ்சமி தான். மனம் சாயந்தரம் வேலையில் ஒரு 6-15 மணி அளவில் ஏங்கி இருக்கும். யாகம்லாம் முடிச்சுட்டு மாடியில் தான் என்னுடைய யாக சாலை வச்சுட்டு இருந்தேன். கீழே இறங்கி வரும்பொழுது வேறொரு ஆலயத்திற்காக ஒரு சில பொருட்களை அளிப்பதற்காக ஒரு இடத்துல நம்ம ஒரு சில ஆர்டர் கொடுத்துருந்தோம். அந்த ஆலயத்துக்கு தேவைன்னு கேட்டாங்க. நாமும் அந்த ஆலயத்திற்கு ஒரு சில பொருட்களை வாங்கி தரதா சொன்னதுனால ஒரு நபரிடத்திலே அதுக்கு ஆர்டர் செய்திருந்தோம். அவர் கரெக்டாக அன்னைக்கு 8:30 மணிக்கு, நான் 6:15 பூஜையில் இந்த மனசில் துடிக்குது. 8:30 மணிக்கு அவர் வந்து வீட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சின்னு சொல்லி எடுத்து ஒரு பொருளாக கொடுக்குறாரு. சரி, இது இந்த கோயிலுக்கு கொடுத்துடலாம், இது இந்த கோயிலுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறப்ப அதுக்கப்புறம் கூடவே ஒரு சிலையும் வந்திருக்குதுங்க, தவறுதெல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க
அது உங்களுக்கு எதாவது தேவைப்படுமா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சிலையா என்ன சிலை காடுங்க? எடுத்து பேக்கிங்லாம் பிரித்து பார்த்தா அது அம்மா வாராகியினுடைய சிலை. அது பார்சல் வந்த இடம் ராஜஸ்தான்ல இருந்து. அதில் எப்படி அம்மா வாராகி வந்தான்னு இன்னைக்கு வரைக்கும் அதை கொண்டு வந்து கொடுத்தவருக்கும் புரியாத ஒரு புதிர், பெற்ற எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு புரியாத ஒரு புதிர் தான். ஏன்னா நம்ம சிலைக்கு ஆர்டர் பண்ணல, அது ராஜஸ்தான் மாநிலத்தில் வாராகி சிலை செய்கிறாங்களான்னு தெரியல, எதுவுமே இல்லை. 6:15 மணி அளவுக்கு மனசில் ஒரு ஆசை தோன்றிடுச்சு. 8:30 மணிக்கு அந்த ஆசையை எங்கள் அம்மா நிறைவேற்றி வச்சுட்டா. அந்த சிலை அவரும் ஆர்டர் போடல, நானும் ஆர்டர் போடல. எந்த இடத்துலேருந்து எப்படி வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியும். அதுதான் என்னுடைய ஆத்ம அம்பாலா என்னுடைய வீட்டில் வச்சு நான் வணங்குற ஒரு அம்பாள் சிலை. நானும் எவ்வளவோ சிலைகள் வடிச்சிருக்கேன், நீங்களும் நிறைய வடித்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த அம்பாளுடைய சிலையினுடைய அந்த அழகு இன்னைக்கு வரைக்கும் என்னால் எதுலேயுமே காணவும் முடியல, பார்க்கவும் முடியல. அப்போ அந்த நேரத்தில் நான் நினச்சது அவளே தான் வந்து சேர்ந்திருக்கா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி எப்படா நான் கூப்பிடுவேன்னு காத்துட்டு இருந்தது போல் வந்தா. இதுதான் முதல் அனுபவம். அதாவது மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே எனக்கு கிடைத்த ஒரு பொருள், அது அவளே கிடைச்சிட்டா. அதன் பிறகு என்ன ஆகுனா, நான் அம்பாவை ரொம்ப சோதிப்பேன். ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாலாம் நிறைய சோதிச்சிருக்கேன். எப்படின்னா, எல்லாரும் இந்த அம்மா பேசணும். ஏன்னா அப்போல்லாம் அம்மா பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்படியே ஒரு சில நபர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே சென்று கேட்கின்ற பொழுது பரிகாசித்தார்களே ஒழிய, இதற்கெல்லாம் 12 ஆண்டுகளாகும், 16 ஆண்டுகளாகும், 20 ஆண்டு இப்படி தான் சொன்னாங்க. நான் நிஜத்தில் ஒரு உண்மையை சொல்லணும்னாமா, அவமானத்தாலும் அசிங்கப்படுத்ததாலும், இன்னும் சொல்லணும்னா நம்மளை ஒரு துஷ்டனை போல பாவித்ததனுடைய லட்சியம்தான் இவளை அடையணுன்ற வெறியே எனக்கு வந்துச்சு. என்னை விட இந்த அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லோகத்தில் அவமானப்பட்டவங்க நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நிறைய கதைகள் உண்டு. எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல வாராகி பூஜை நடக்குதுன்னா ஓடோடி போய் எட்டி பார்ப்பேன். ஒரு விலங்கை பார்ப்பது போல கேட்டை மூடி இங்கெல்லாம் நிற்கக்கூடாது போன்ற அவமானத்தெலாம் நான் என்னுடைய தேடலில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இருந்தாலும் அவங்க அவமதிக்க தான் நான் இன்னும் நிறைய என்னை அம்மா கிட்ட சேர விடுறாங்களா, அந்த அம்மாவை நான் என்கிட்ட வர வைக்கிறேன்ற லட்சிய வரி ஏற்பட்டதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான், இந்த 2013-14 காலகட்டத்தில். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, இந்த அம்பாவை ரொம்ப அதி தீவிரம். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிலாம் கிடையாது. 24 மணி நேரத்தில் தூங்குறதுல கூட மூல மந்திரம் தான் போயிட்டுருக்கோம். தூக்கம் போகின்ற நேரம் தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நான் யாகம் பண்ணுவேன். யாகம் மட்டுமே. அந்த உஷ்ணம் எப்படி இருக்கும் பாருங்கள். 18 மணி நேரம். ஒரு நாள் மாலை 3 மணிக்கு யாகசாலைக்கு போனேன் யாகம் பண்ணணும்னு. நான் எத்தனை மணிக்கு வெளியே வரேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு வெளியே வரேன். எனக்கு நேரமும் தெரியல, இருளும் தெரியல, பகலும் தெரியல. 5:30 மணிக்கு வெளியே எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா டிஃபன் செஞ்சு கொடு, நைட் சாப்பிடணுன்னு கேட்குறேன். காலையில் டிஃபனே ரெடியாக இருக்குது, போய் சாப்பிடுப்பான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவளுடைய நாமத்திலே அப்படியே மூழ்கிய காலங்கள்லாம் உண்டு. அப்படி ஒரு நாள் அன்னைய யாகத்தில் செய்துகிட்டே இருக்கும்போது ஒரு கொடூரமான காட்சி வருது. என்ன காட்சினா, நான் ஏதோ ஒரு வாகனத்தில் போகிற மாதிரி, அந்த வாகனத்தில் என்னோடு சேர்ந்து ஒரு 4-5 நபர்கள் இருக்கிற மாதிரியும், குறிப்பாக ஒரு கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 4-5 பல்ட்டி அடித்து எங்கேயோ போய் விடுற மாதிரி ஒரு காட்சி வருது. அதில் நானும் இருக்கிறேன். ஆனால் அதன் பிறகு நான் பிழைத்தேனா இல்லை உயிரோடு இருக்கிறேன்னா எனக்கு தெரியல. இப்படி ஒரு காட்சி வரும்போது எந்த ஒரு சாமானியனாக இருந்தாலும் எப்படி இருக்கும் மனநிலை? அழுது போல் பயம் வந்துடும். அப்போ அந்த காட்சி என்ன, எனக்கு போய் இப்படி ஒரு காட்சி வந்துடுச்சு, இதுன்னா அம்மா கொடுத்த காட்சியெல்லாம் இன்னி வரைக்கும் அப்படியே நடந்திருக்குதே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இதோடு முடிய போகிறதா, அவ்வளோதான், நம்ம மரணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாழ்கிற காலம் தெரிஞ்சு போச்சுன்னா, சாகர காலம் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற காலம் நரகம் ஆகிடுமான். அது போன்ற ஒரு நரக காலத்தை அனுபவிக்கிற சூழல் உருவாச்சு. இன்னும் 15 நாள் நான் எண்ணிட்டே வரேன். இன்னும் 15 நாள்
14 நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம், 13 நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு, சரி அம்பாள் இடத்துல இதுக்கு ஒரு உபாயம் கேட்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரொம்ப அழுதுகிட்டே அம்மா கிட்ட உட்காந்து அதி தீவிரமாக யாகம் பண்ணுறப்ப அம்மா சொல்கிறா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். உடனே அடுத்த நாள் அந்த கோயிலுக்கு கிளம்புறேன். பல்வேறு தடைகள், வாகனம் ஓட்டி வரலை, நன்றாக இந்த வாகனம் எடுத்த உடனே ரிப்பேர் ஆகிடுச்சு, புதுசாக ஒரு வாகனம் ஓட்டி புதுசாக வேறு ஒருத்தருடைய வாகனம், இப்படி எல்லாமே தடைகளாக ஏற்படும். இருந்தாலும் அம்மா சொல்லிட்டா போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த ஆலயத்திற்கு போகிறோம். அம்மா அந்த முதல்ல சொன்ன அந்த நேரம் கரெக்டாக நெருங்குது. மனசுக்குள்ளே பயம் பதற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. வாகனம் ஓட்டிக்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்துப்பா, கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவர் இதோ பக்கத்தில் நிறுத்துறேன்னே சொல்லிகிட்டே நிறுத்தாமலே போயிட்டே இருக்கிறார். நானும் எவ்வளவோ சொல்லிகிட்டே இருக்கேன், நிறுத்துங்க பசி எடுக்குதுன்றேன், தண்ணி குடிக்கணுன்றா, நிறுத்தவே இல்லை. இதோ நிறுத்திடுறேங்க, வெறும் நிறுத்தத்துக்கு இடமே இல்லை, நல்ல இடமா பார்த்து நிறுத்துறேன்னு சொன்னார். சரி, நானும் கரெக்டாக அந்த நேரம் வந்தோடனே, தம்பி கொஞ்சம் மொல்லமாக போப்பான்னு தான் சொன்னேன். என்னங்க என்ன சார் திரும்ப, ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி உடுப்புலாம் கிடையாது, சார் தான், என்ன சார் திரும்ப இதே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பார்க்குற மாதிரி ஸ்டேரிங்கும் திருப்பிட்டார். 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டுருக்கிற அந்த வேகத்தில் இது வந்து நடந்தது ராமேஸ்வரத்துக்கும் மதுரைக்கும் இடையில் மானாமதுரைன்ற ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மானாமதுரைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நடந்து வாகனம் வந்து ஒரு 3-4 பல்ட்டி அடித்து ரோட்டில் பக்கத்தில் ஒரு 10 அடி பள்ளத்தில் போய் விழுது. அந்த பல்ட்டி அடிக்கும்போது என்னுடைய மரணத்தை, அந்த மரண ஓலம்னு சொல்லுவாங்க பாருங்கள், மரண ஓலம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி மரணம் தெரிஞ்சால் எப்படி, அப்படியே கண் முன்னாடி அந்த காட்சி தெரியுது. அந்த வாகனம் போய் விழும்பொழுது ஒரு பஞ்சு மெத்த மாதிரி 2 கரங்கள் என்னை அப்படியே கட்டி அணைச்சதை மட்டும்தான் நான் உணர்ந்தேன். அத்தனை பல்ட்டி அடிக்குது, கூட சேர்ந்து அடிக்கிறேன், ஆனால் என்னை யாரோ 2 கரங்கள் கட்டி அணைக்குது. ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துற சத்தம் மட்டும் எல்லாரும் சேர்ந்து விழுந்துச்சு. அம்மாவை தவிர அந்த நேரத்தில் எனக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. விழுந்த அடுத்த மாதத்துக்கு அந்த பொட்டல் காட்டில் 100 பேர் உடனே ஓடியாந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. சொல்லி வச்ச மாதிரி 3 நிமிஷத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்படி எல்லாமே அடுத்தடுத்து வந்து என்னோட இருந்த என்னுடைய உடம்புல ஒரு சிறு கீறல் கூட கிடையாது, ஒரு துளி ரத்தம் இல்லை. ஆனால் கூட வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய ரத்த காயங்கள். ஆனால் அம்பாளுடைய அனுகிரகத்தில் பெருசாக ஒன்றும் நிகழலை. அங்கே இருந்தவங்க எல்லாரும் சொன்னது என்னென்னா, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனால் யாரும் பிழைச்சதா சரித்திரமே இல்லைன்னு ஒரு பயத்தை வர போட்டிட்டாங்க. அங்கே ஆஸ்பத்திரிக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாருக்கும் சின்ன மைனர் தான், எனக்கு மட்டும் ரிப்போர்ட்டில் என்ன ஆகிட்டார், இஸ் சிவியர்லி இன்ஜூர்டு, அட்மிட் ஹிம்னு ஐசியூன்னு எழுதியிருந்தார். ஆனால் என் உடம்புல ஒரு துளி ரத்த காயங்கள் கூட இல்லை, நல்லாவே நடந்து போனேன் எல்லாமேன்னு. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், இல்லை நான் இங்கே அட்மிட் ஆக விரும்பலை, நான் எங்கள் ஊருக்கு போயிடுறேன், செத்தாலும் எங்கள் ஊருக்கு போய் செத்துறேன்னு சொல்லி ஒரு கார் எடுத்துக்கிட்டு உடனே அப்படியே படுத்துக்கிட்டே வந்து இங்கே நம்ம போலூர் பக்கத்தில் ஆரணியில் திருமலைன்ற ஒரு சேத்திரத்தில் அம்பாள் அன்னை வாராகி ஆலயம் இருக்குது. அங்கே போய் காலையில் 3 மணிக்கு கொஞ்சம் திறந்து வைங்கன்னு திறக்க சொல்லி, அப்பயும் பாருங்கள் அந்த வைராக்கிய பக்கத்தில் அம்மா முன்னாடி போய் கட்டி பிடிச்சி அழுது யாகத்தை போட்டு யாகத்தை செய்கிறேன். ஆக்சிடெண்ட் ஆன அந்த நேரத்திலும் என் கூட வந்தவங்க அத்தனை பேரும் கட்டை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. நான் யாகத்துக்கு வேண்டியது எடுத்து வைங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு 3:30 மணிக்கு போய் உக்காஞ்சி யாகம் பண்ணுறேன் 6:30 வரைக்கும் அழுது தீர்த்துட்டேன். அம்மா கிட்ட யாகம் பண்ணிக்கிட்டே அழறேன், ஏன்னாம்மா இந்த சோதிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அழுறேன். 6:30 மணிக்கு யாகத்தை முடிச்சுட்டு தீபாரத்தனை காமிச்சிட்டு ஏஞ்சிக்கிறேன். என்னால் ஏஞ்சிக்க முடியல, முதுகெல்லாம் வலிக்குது. என்ன வலிக்குது, இது வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஏஞ்சிக்கிற முடியல, அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டேன். உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு கூட்டின்னு போய் பார்த்தாங்க. என்னுடைய ஸ்பைனல் கார்டெல்லாம் இதுவாகிடுச்சு, அதனால் கம்ப்ரெஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி 6 இடத்துல எனக்கு உள்ளுக்குள்ளே ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ரிப்ஸில் ஃப்ராக்சர், இந்த ரிப் ஃப்ராக்சர், இந்த இடத்துல ஃப்ராக்சர், ஸ்பைனலில் கீழே இந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகிட்டு டாக்டருங்களாம் அதிசயமாக கேட்குறாங்க, நீ இதோடுவா நீ மதுரையிலேருந்து வந்த? ஆமாம். இல்லை இது மாதிரி ஆனால் உங்களுக்கு கீழ் பாகமே செயல்படாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி படுத்த படுக்கையாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படுத்த படுக்கையாக தான், பெட்ரிடனாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அந்த நேரத்திலும் என் அம்மாவை நான் படுத்துக்கிட்டே யாகம் பண்ணேன்.
அதனால தான் ஒரு கால் எனக்கு அது அவளே மக்களால் யாகரிஷின்ற நாமத்தை சூட்ட சொல்லி வந்தாலும் தெரியல. அப்போ நீங்கள் கேட்டது போல் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இறப்பு நிகழ்ச்சியை என் கண் முன்னாடி காட்டி என்னை நம்ப வச்சா. அதே போல் ஏதோ ஒரு கண்டம் எனக்கு வர வேண்டியது அவளே முன்னின்று காத்து வழி நடத்தினா. அன்றைக்கே அவளுடைய பொற்பாதங்களில் நான் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தேன். இது மண்ணோடு மண்ணாக சென்றிருக்கக்கூடிய உடல் இனி உயிர் இருக்கும் வரை அம்பாளுக்கு மட்டுமே என்னுடைய பணிகள் சேவைகள். ஏனால் இது 2வது ஜனனம் அவள் கொடுத்துருக்கிறது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எனக்கு இந்த ஜனனத்தை கொடுத்துருக்கிறா. அப்படி பட்சத்தில் இனி வாழ்நாள் முழுவதும் அவள் நாமத்தையும் அவள் புகழையும் அவள் சேவையையும் அவளுக்கானவைகளை எடுத்து சொல்வதே என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக மேற்கொண்டு அவளுடைய ஆசிகளோடு இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை செய்துக்கிட்டு வரும். அப்போ அந்த முதல் விஷனரி வந்தது எனக்கு நடக்கிற ஆக்சிடெண்ட்டு தான். அதன் பிறகு ஒரு ஜீவன் வந்து நிற்கும். இன்றைக்கு வரைக்கும் எனக்கே ஒரு புலப்படாத ரகசியம்தாம்மா. ஏன் அப்படின்னா அவங்க யாரு நானே தெரியாது. வந்து உட்காருவாங்க, கண்ணை மூடி அம்பாள் மந்திரம் சொல்வேன். அவங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் அவங்களுடைய மொத்த எல்லாமே என் கண் முன்னாடி அம்மா காட்சியாக அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவாள். அழுதுட்டு வருவாங்க. 20-30 நாளில் சந்தோஷமாக வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்க. அதை மாதிரி கிட்டத்தட்ட லட்சங்களுக்கும் மேலே அம்பாளால் பலனடைஞ்சவங்க, என் நாவினால் உரைக்கப்பெற்று அதை செய்து பலனடைஞ்சவங்க லட்சத்துக்கும் மேலே இருக்காங்க. ஆனால் அது எப்படின்றது சத்தியமாக இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா அதுதான். கண்ணை மூடி அவன் நாமத்தை சொல்வேன். அந்த உண்மை அவங்களுடைய அந்த கர்ம வினை ரகசியங்களை அம்மா எனக்கு ஏதோ ரூபத்தில் சொல்வா. உங்கள் விஷயத்தில் கூட அப்படி தான். எனக்கு நல்ல ஞாபகம். ஏதோ விளக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப பாவை விளக்குன்னு நினைக்கிறேன். பாவை விளக்கு ஏதோ எடுத்துன்னு போய் கொடுங்கன்னு ஏதோ சொன்ன மாதிரி கூட ஒரு ஞாபகம் இருக்குது. அது மாதிரி இறையால் இறை அருளால் அவங்க மறந்தது, இறை சக்தியை மறந்த இடத்துல எல்லாம் முன்னுரிமை கொடுத்து அம்மா காட்டி கொடுத்துருக்கா. அது நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் காட்டி கொடுப்பா. அது எப்படின்றது அன்னைக்கு மட்டும்தான் வெளிச்சம். எனக்கே அந்த சூட்சும ரகசியம் தெரியாது இன்னைக்கு வரைக்கும்.